1 கொரிந்தியர் 11:10. ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இந்த முக்காடு போடலாமா கூடாதா? ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன், அது பலரால் பார்க்கப்பட்டது. இங்கே தனி ஜபத்தில் இது தனி ஜபத்துக்கு சொல்லப்படலை. நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். தூங்கும்போதும் தூங்கும்போதும் ஜெபம் பண்ணலாம். படுத்திருக்கும்போது முக்காடு போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. குளிச்சுட்டு இருக்கும்போது கூட ஜெபம் பண்ணலாம். இப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது முக்காடு போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தனி ஜபத்துக்கு இது பொருந்தாது. தனி ஜபத்துக்குரிய ஆலோசனை இல்லை. இது ஒரு கூட்டு ஜபத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆலோசனை, முக்காடு போடுவது. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, தூதர்களின் நிமித்தம் முக்காடு இட்டுக்கொள்ள வேண்டும். தூதர்கள் தேவதூதர்களை குறிக்கிறதா? ஏன்னா ஜபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தேவதூதர்கள் தோன்றுகிறார்கள், வெளிப்படுகிறார்கள். தேவதூதர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். எப்பொழுதும் நம்மை பாதுகாப்பதற்காக அவர்கள் நம்மை சுற்றி நம்மை பக்கத்தில் இருக்கிறார்கள். நமக்கு பணிவிடை செய்வதற்காக நம் பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஜபிக்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தேவதூதர்கள் ரொம்ப ரொம்ப சமீபத்தில் இருக்காங்க. நம்ம சமீபத்தில் வந்துடுறாங்க. அவர்களை பார்க்க முடியுமோ அல்லது அவர்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஜெபம் பண்ணாத போது, தீர்க்க தரிசனம் சொல்லாத போது தேவதூதர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க வெளிப்படுவதற்கு வாய்ப்பு குறைவு. நான் ஜெபம் பண்ணும்போது தான் பல நேரங்களில் தேவதூதர்கள் வெளிப்பட்டார்கள். ஒரு சில நேரங்கள் தான் அதுக்கு விதிவிலக்கு. ஜெபிக்காத நேரங்களில் தூதர்கள் வந்தது ஒரு சில நேரங்கள் தான். ஆனால் இந்த முக்காடு என்பது முதல்ல ஆதியாகமம் 20:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டு ராஜா சாராளுக்கு முக்காடு போடும்படியாக ஒரு அறிவுரையை சொல்கிறான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்கு ஆவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஒரு உலகத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை கடிந்து கொள்கிறான். அதுவும் 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறான். இயேசுநாதருக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே 1000 வெள்ளிக்காசு. இயேசுநாதரையும் 30 வெள்ளிக்காசுக்கு தான் காட்டி கொடுத்தான். அப்போ இயேசுநாதருக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் சுமார் நடந்த சம்பவம். அப்போ எவ்வளோ மதிப்பு பாருங்கள். ஒரு வெள்ளிக்காசுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறான். அபிமெலேக்கு பெலிஸ்தியருடைய ராஜா கொடுத்து என்ன சொல்கிறான், இது நீ முக்காடு போடுறதுக்காக 1000 வெள்ளிக்காசுன்றது எத்தனையோ கோடி ரூபாய்க்கு சமம். அவ்வளவு பணம் கொடுத்தாக்கிலும் இவ்வளோ முக்காடு போட வைக்கணும். ஏனென்றால் அவளுடைய அழகு அது முழுவதும் வெளியே தெரியக்கூடாது. அவருடைய கணவனுக்கு மட்டும்தான் அவருடைய முழு அழகு தெரியணும். அவருடைய அழகினுடைய ஒரு பகுதி மறைக்கப்படணும். முகத்தை மூட சொல்லலை, தலையை மூட சொன்னான். அதனால் இதுதான் ஆரம்பம். இது ஒரு மற்றவர்களுக்கு இது ஒரு மரியாதை என்று கூட, தூதர்களின் நிமித்தம் என்று சொன்னால் சபையினுடைய தலைவர்களையும் அது குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1. நீ எபேசு சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், சபையினுடைய தூதன் என்றால் அது தேவதூதன் அல்ல. 1:20 வெளிப்படுத்தின விசேஷம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். இது தேவதூதர்களை குறிக்கிறதா, மனித தலைவர்களை குறிக்கிறதா? இது மனித தலைவர்களை, சபையினுடைய தலைவரை குறிக்கிறது என்றே நான் விசுவாசிக்கிறேன். இப்போ ஒரு கூட்டு ஜெபம் நடக்கிறது, ஒரு சபை கூடுதலிலே பெண்கள் ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும்போது முக்காடு போட வேண்டும் என்கிற ஒரு அறிவுரையை பவுல் கொடுக்குறான். அதுக்கு என்ன சொல்கிறான், தூதர்களின் நிமித்தம். தூதர்கள் என்றால் 2 அர்த்தம் வருது. ஒன்று தேவதூதர்களை அது குறிக்கலாம், இன்னொன்று சபை தலைவர்களை குறிக்கலாம். சபை தலைவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதற்காக, அதை உங்கள் தலைமையின் கீழே நான் இருந்து ஜெபம் பண்ணுறேன், உங்கள் தலைமையின் கீழே இருந்து நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் என்று
அவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பதற்காக முக்காடு போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சபை கூடுதல்ல முக்காடு போட்டு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க என்று பவுல் சொல்கிறான். என்னதான் தீர்க்கதரிசியின் மனைவியாக இருந்தாலும், ராஜா என்னதான் புறஜாதியானா இருந்தாலும், இந்த ராஜாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையின் அடையாளமாய் முக்காடு போட்டிருக்கணும். இவ போடலை. போடாததுனால அவருடைய அழகினுடைய பெரும்பகுதி வெளிப்பட்டு அது அவனுக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்தியது. ஆகவே முக்காடு அழகினுடைய ஒரு பகுதியை மறைப்பதற்கு உதவுகிறது. இன்னொன்று, அது ஒரு மரியாதை, பெரியவர்களுக்கு ஒரு மரியாதையினுடைய அடையாளமாக அது இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்கிறான். அதனால அது நான் முடிவு செய்ய வேண்டியது. ஒரு அஸ்திபார உபதேசம் கிடையாது. முக்காடு போடுறது ஒரு அஸ்திபார உபதேசம் கிடையாது. முக்காடு போடலைன்னா உனக்கு பரலோகம் கிடையாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அப்படி வேதம் சொல்லலை. அது அன்றைய கலாச்சாரத்திற்கு, அந்த காலகட்டத்திற்கு, அந்த இடத்திற்கு இந்த கொரிந்து மற்ற சபைகளுக்கெல்லாம் எழுதலை. கொரிந்து சபைக்கு மட்டும்தான் முக்காடை எழுதுகிறான். ஆகவே அதை நாம் கடைபிடிப்பது நல்லது. கடைபிடிக்காவிட்டாலும் ஒன்றும் பாவம் இல்லை, தப்பு இல்லை என்பது என்னுடைய விசுவாசம். ஆனால் நீங்கள் போகிற சபை கூடுதலில் உங்கள் சபை தலைவர் சொல்கிறார், ஆராதனை நடத்துகிறவர்கள் சொல்கிறாங்க முக்காடு போட்டுக்குங்க, பெண்கள் முக்காடு போட்டுங்கன்னு சொன்னால் முக்காடு போடுறது நல்லது. திருவிருந்தில், முக்கியமாக திருவிருந்தில் சொல்வாங்க, திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் தலையை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஒழுங்கு பல சபைகளில் உண்டு. அப்படி ஒழுங்கு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக முக்காடு போட்டு தான் அந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும். பீடத்தில் ஒரு பாட்டு பாடவோ, ஒரு செய்தி கொடுக்கவோ, ஒரு சாட்சி சொல்லவோ, வேறு எதையோ ஒரு ஊழியத்தை செய்யவோ பெண்கள் வந்தால் முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பல சபைகளிலே ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஒழுங்குக்கு கட்டுப்படுவது நல்லது. ஆகவே இது ரெண்டு விஷயங்கள். ஒன்று, தலைவர்களுக்கு பெரியவர்கள், தேவதூதர்கள் நம்மை விட பெரியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரியாதையின் அடையாளம். இன்னொன்று, ஒரு பெண் தன்னுடைய அழகை ஒரு பகுதியை மறைப்பதற்கான ஒரு கருவி என்றே நாம் புரிந்து கொள்கிறோம். ஆமென்.